प्यारे दीवानो मुझे पहचानो कहां से आया ஓரா பில்டப்பால இருக்க பாபா மல்கையா யாராவா வந்ததுல நீ இதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கான் என்ன அர்த்தம் கேள்றா அவன்கிட்ட தலைவா அந்த இது கெட்ட வார்த்தை திட்டான் போல தூக்கிடுவா ஏய் உர்றா அப்பல இருந்து என்டர்டெயின்மெண்டா இருக்கு பேஸ்ட் போட்டான் இவன்தாயா எங்க அப்பா அசிங்க சிங்கமா திட்டினது என்னய்யா பாக்குறதுக்கு ஒரிஜினல் வில்ல மாதிரி இருக்கியா நீங்க இது பயப்படாதீங்க நான் டீல் பண்ணிக்கிறேன் இந்தாப்பா ஐயா வந்திருக்காரு கொஞ்சம் கூட மரியாதை உட்கார்ந்திருக்க எந்திரிப்பா ஐயா வந்தா நான் ஏன்டா இங்க நிக்கணும் எங்க நீ ஓடுங்கடா ஐயா நீங்க இது கோபப்படாதீங்க அவனுக்கு இது பைல்ஸா இருக்கும் அதனால தான் அப்படி பேசிட்டு இருக்காப்ல நான் போய் சமாளிச்சுக்கிறேன் ஆம்பா தம்பி ஆம்பா அவங்க அப்பா அசிங்க சிங்கமா திட்டினேன் அவனை பிடிக்கல திட்டினேன் பிடிக்கலையா அவன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா ஆகுது அதான் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்குதா ஆமா ஏன் அவங்க அப்பா மூஞ்சின பார்க்க அவலமா இருக்குமா அதோட கேவலமா இருக்கும் 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 அவன் மூஞ்சிமா இருந்தா கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும் அதுக்காண்டி அவ்வளவு பெரிய மனுஷனை பப்ளிக்ல போட்டு திட்டிடுவியா நீ இதோ எங்க ஐயா எடுத்துக்க அவர் மூஞ்சிய அவன் மூஞ்சியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 மடங்கு எரிச்சலாவும் கோவமாவும் ஒரு வெறி வர மாதிரி இருக்குது அதுக்காண்டி இந்த பப்ளிக்ல திட்டிடுவேன் எங்க ஐயாவே ஏன் திட்ட முடியாதா ஐயா இருங்க திட்டிருவியா நீ வாடா வாடா டே நீ ஒரிஜினல் ஆம்பளை இருந்தா வந்து எங்க ஐயா பப்ளிக்ல திட்டி பாடுறா பார்க்கலாம் திட்டி பாடுறா போட்டா அவ்வளவுதான் திட்டிட்டா இவ்வளவுதான் வளர்த்து முடியும் எங்க ஐயா பத்தி ஒண்ணு தெரியாது இருறா 3 ஜென்மத்துக்கு அங்கிட்டு போய் திட்டி வருவாரா ஐயா உங்க பவர் காமிங்க உங்க முழு கெட்ட வார்த்தையும் முழுசா பயன்படுத்துங்க அவ்வளவுதான் ஐயா சாக்குறா வார்த்தையா இல்லையாடா 1000 வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் 80 வயசு அனுபவம் இருக்கிற கெட்ட வார்த்தையில திட்டுறது இல்ல இதை மாரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கொண்டு போய் அவனை அமைதியாடுறான் இதே மாதிரி திட்டிருவியாடா திட்டி பாடுறா பாப்போம் போதுடா போதுடா யாருகிட்ட இப்போ 1 டன் முடிஞ்சு போச்சு அடுத்து எங்க ஐயா டன் இப்போ அவர் எப்படி உனக்கு கிளி கிளிக்கிறாரு மட்டும் பாடுறா நீங்க ஒன்றும் கிளிக்க வேண்டாம் நானே அதை டீல் பண்ணுறேன் ஐயா தெரியாம உங்க பஞ்சாயத்து நான் வேணா என்ன பண்றேன் இவ்வளையும் அனுப்புறேன் அவங்க அப்பாவையும் அனுப்புறேன் அசிங்க அசிங்கமா திட்டிங்க தயவு செஞ்சு வேலை ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் முடியாது நான் இன்னும் ரவுண்டு போய் உன்னை திட்டுவேன்டா ஐயா ப்ளீஸ் ஐயா சொன்னா கேளுங்க தயவு செஞ்சு விட்டுருங்க என்னால முடியல நான் திட்டுவேன்டா உன்னை இப்ப சரியா இப்போ நான் என்ன பண்ணா நீங்க மன்னிச்சு விடுவீங்கன்னு சொல்லி நான் விட்டுறியா வேணா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஓடி போயிடு நீங்களும் கேள்வி நாங்க யாரு சரி கேளுங்க கேளுங்க கேட்டு வா கேளுங்க ஒரு ரூம்குள்ள போற ஒரு ரூம்குள்ள போறேன் ஓகே அந்த ரூம்ல 4 மூலை இருக்கு 4 மூலை சரி 4 மூலையிலயும் ஒருத்தர் இருக்காங்க 4 மூலையிலும் ஒருத்தர் இருக்காங்க ஓகே அப்ப மொத்தம் எத்தனை பேர் அந்த ரூம்ல இருப்பாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 4 பேர் ஐயோ கமல் இல்லை நினைப்போம் மறந்துட்டேன் தம்பி 4 பேர் மூளை ஒருத்தர் இருந்தால் மொத்தம் 4 பேர் தானே இருப்பாங்க இது கூட பார்த்து தெரியாது எனக்கு அப்படியா ஆமாம் 4 பேரா நீனு தானே அந்த ரூம்ல போய் பாக்குற ஆமாம் நான் தானே பாக்குறேன் யார் ஒன்னையும் சேர்த்து 5 பேர் தானடா லூசு பயல தம்பி நல்லா விவரமாக தான் சொல்லுது எனக்கு கரெக்டு தானே தம்பி சொல்றது உன்னோட ஒரு சின்ன பையன் அப்படி ஒரு மொக்க கொஸ்டின் கேட்கறான் அதுக்கு கூட கரெக்டாக பதில் சொல்லாம அவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு தலையாடிக்கிட்டு இருக்க நீலாம் ஒரு பெரிய மனுஷனாயா என்ன 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 எல்லாம் அடிக்க என்ன என்ன அடிக்கிறீங்க என்ன பாபா மல்கையா பாபா மல்கையா நாலு பேர் நல்லா இருக்குதுண்ணா 4 பேர்கிட்ட அடி வாங்குறது தப்பே இல்லை அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுங்க